அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது அடுத்த ஒரு தலைப்பாக பார்க்க போகிறது இந்த அணுவின் அசைவுகள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த அணுவின் தன்மையை மிகவும் முழுமையாக உணர்ந்து தெரிந்து அதை அனுபவித்த ஞான சித்தர் திருமூலர் ஆவார். அத்தகைய அணுக்களின் சூட்சுமத்தை நடனத்தை உலக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதற்காக நடராஜாவை வடிவமைத்துள்ள சித்தரின் பெருமையை வர்ணிக்க இயலாது. அணுவின் அசைவே நடராஜர், அணுவின் ஆட்டமே நடராஜரின் நடனம். கருவூர் சித்தர்தான் பாண்டியனின் மன்னனின் வேண்டுதலுக்கிணங்க பிரபஞ்ச நாயகனும் ஆடல் அரசனுமான நடராஜர் உருவத்தை பசும்பொன்னில் வார்த்தெடுக்க கொடுத்தவர் ஆவார். பஞ்சாட்சர எழுத்துக்களின் இரகசிய அமைப்பான ந ம சி வ ய எப்படி உருவாக்கப்பட்டது என்றும் அதன் அணுத்தன்மையை பிரபஞ்ச நாயகனின் ஒளி, அதாவது சவுண்டு, ஒளி, லைட் தத்துவத்திலிருந்து எடுத்து ஒரு நாளைக்கு ஜீவன்கள் விடும் சுவாச அளவினையும் ஒளியின் வேகத்தையும் அணுக்கணக்கில் காட்டுவதே இதன் சிறப்பு அம்சமாகும். இத்தகைய அபரிமிதமான அணுத்தன்மை கொண்ட 5 எழுத்துக்களை எண் வடிவில் பஞ்சபூதத்தின் அசைவுகள் ஒரு சுவாசத்தின் எவ்வளவு என்பதை கொண்டு இந்த மகா சக்தி வாய்ந்த 5 எழுத்து அமைக்கப்பட்ட விதத்தை திருமூலர் மிகவும் அழகாக கொடுத்திருக்கிறார். இனி இந்த பஞ்சாட்சரத்தின் மர்ம எண்களை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்தூல பஞ்சாட்சரமும் சக்கரமும். நமசிவாய என்னும் திருவைந்தெழுத்தில் சி எவ்வளவு முக்கியத்துவம் பெற்றது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ரு = சி, ஏ = வா என்பது சி வ சொல்லாகிய ஒன்றவனாகிய எண்குணத்தான் தாளை வணங்குவோம். ஆ 8 என்றால் எண்குணம் என்பது ஆகும். ஏற்கனவே சொல்லிய திருமூலர் திருமந்திர பாட்டில் அகார முதலாக 51ஆகி உகார முதலாக ஓங்கி உதித்து மகார இறுதியாய் மாய்ந்தேறி நகார முதலாக நந்திதன் நாமமே என்று திருமூலர் சொல்லின் ஸ்தூல பஞ்சாட்சர வாக்கை மேற்கொண்டு சக்கரம் அமைப்போம். இந்த ஸ்தூல பஞ்சாட்சர சக்கரத்தில் 51 எண் எப்படி படி வந்தது என்பதை பார்ப்போம். சி = ரு 5, வா = ஏ 7, யா = இப் 8, நா = ய ஞ 13, மா = ய ஆ 18. 5 + 7 + 8 + 13 + 15 = 51. சி + வா + யா + நா + மா. சிவாய நம 51 அட்சரம். சிவாய நம ஸ்தூல பஞ்சாட்சரம் ஆகும். இந்த எழுத்துக்களை கூட்டி வாசித்தால் சிவாய நம ஆவதை, எண்களை கூட்டி வாசித்தால் 51 ஆவதையும் காணலாம். இந்த ஸ்தூல பஞ்சாட்சரத்தில் மர்ம எண் எழுத்தும் திருவைந்த எழுத்தும் ஒப்பிட்ட அட்டவணை நான் கொடுத்துள்ளேன். கா = நா, ஊ = மா, ரு = சி, ஏ = வா, ஆ = ய என்பதை கண்டோம். சிவாய என்ற சொல் ரு, ஏ, ஆ என்ற உருக்களை கொண்டது என்பதை அறியலாம். சிவய என்ற சொல் வெறும் சொல்லல்ல, அது உயிர்மெய்யுடன் கூடும் சொல் என்பதை ந = ய ஞ இம், மா = ய ஆ இம் என்பதை நிரூபித்திருக்கிறது. அடுத்து நான் உங்களுக்கு இந்த ஸ்தூல பஞ்சாட்சர சக்கரத்தை நான் உங்களுக்கு இதில் டிஸ்பிளேல காமிக்கிறேன், சரிங்களா? உயிரும் மெய்யும் சேர்ந்திருப்பதாலேயே நாம் வாழ்கிறோம். உயிர் எழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்துக்களாகிய இயங்குவதாலே தமிழ் மொழி இயங்குகிறது என்பதை அறிவோம். அஃது போன்றே சிவய என்பது நம என்ற உயிர் மெய்யின் ஓர் கூட்டு சேர்க்கை பெற்றதென்றே சொல்லலாம். அகரம் உயிரே, உகரம் யாமே என்று கூறிய திருமூலர் திருவாக்கின்படி ஒன்றவன் தானே என்ற கடவுள் வாழ்த்து பாட்டுக்கு அமைத்த அட்டவணையை இங்கே வாசிக்க வேண்டும். அதன்படி ஆ என்பது முதலாவது உயிர் எழுத்தும் மர்ம எழுத்துப்படி நா = கா. 1 என்பது ஒன்றவன் தானே என்று திருமூலர் வாக்கின்படி இறைவனே ஆகும். அவனே உயிரின் சிருஷ்டி கர்த்தா. அதுபோன்று தமிழ் மொழியின் சிருஷ்டி கர்த்தா உயிரெழுத்தே ஆகும். அந்த உயிர் எழுத்துக்கள் 12 ஆகும். அத்துடன் ஆயுத எழுத்துக்கள் ஒன்று சேர்ந்து மொத்தம் 13 எழுத்துக்கள் கொண்ட எண்ணிக்கை ஆகும். அந்த எண்ணிக்கையே
நாமாவுக்கும் ய ஞ அதாவது 13. உடலின்றி உயிர் எவ்வாறு தனித்து இயங்காதோ அவ்வாறே மெய்யெழுத்து இன்றி உயிரெழுத்துக்கள் மட்டும் தனித்து மொழியில் இயங்காது. உயிர்மெய் எழுத்தின் கூட்டு சேர்க்கை கொண்டே தமிழ்மொழி இயங்குகிறது. அதனால் மகரம் என்பது 18 எண்ணிக்கை கொண்ட மெய்யெழுத்து ஆகும். சி = ரு அதாவது 5, வா = ஏ அதாவது 7, யா = ஆ அதாவது 8 எண் என்பதை உயிராகவும், ந = ய ஞ 2 சேர்ந்து நாவாவது அதாவது 13, மா = ய ஆ அதாவது 18 எழுத்து என்பது உடலாகவும் கொண்டு சிந்திக்கவும். அதாவது வாழும் உயிர்கள் எண்ணும் எழுத்தும் எவ்வளவு முக்கியமானது என்று அறிவோம். அந்த உண்மையின் அடிப்படையில் உணர்த்துவான் பொருட்டு அமைந்த சக்கரமாக தோன்றியது. ஒட்டிய ரிஷி மந்திரத்தி சாஸ்திரத்தில் சக்கரத்தின் விளக்கம் சொல்லாமலே மேலகண்ட எண்களும் எழுத்துக்களும் மட்டும் அமைக்கப்பட்டிருக்கும். கருவூரார் சித்தர் என்னும் கருவூரார் சிவனது ஒவ்வொரு முகத்திலும் 25 பஞ்சாட்சரத்தின் மங்களை அஷ்டகர்மத்துக்கு மற்றும் பல வேலைகளுக்கு சொல்லியிருக்கிறார். அதை நம்ம அடுத்த ஒரு தலைப்பில் பார்ப்போம். மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.